ஹாய் செல்லக்குட்டீஸ். நீங்க செய்ய வேலைய பாதியிலேயே முடியலன்னு விட்டுறீங்களா? இந்த கதையை முழுசா கேளுங்க. உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் வரும். நீங்க இப்ப ஸ்மார்ட்டா இருக்கிறத விட செம்ம ஸ்மார்ட்டா மாறுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க நாம கதைக்குள்ள போவோம். ஒரு கிராமத்துல மனோஜ்னு ஒரு சிறுவன் இருந்தானாம். அவனுக்கு பெயிண்டிங், டிராயிங் இதெல்லாம் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ஒரு ப்ராப்ளம். ஏதாவது ஒரு பெயிண்டிங்கோ டிராயிங்கோ செய்யும்போது சரியா வரலைன்னா அவன் அப்படியே அதுவும் பாதியிலே விட்டுடுவான். அப்படிதான் ஒரு நாள் அவன் வானவில் ஒன்று வரைஞ்சானான். கோடு கரெக்டா வந்துச்சு. ஆனா ரெண்டாவது கோடு கொஞ்சம் கோணலா வந்துச்சு. நம்ம ஹீரோ தான் சரியா வரலைன்னா உடனே பாதியிலே விட்டுருவாரு. அவன் அதை உடனே விட்டுட்டு சாப்பிட போயிட்டான். அந்த சமயம் பார்த்து அங்க கீழே கிடந்த சாதத்தை ஒரு எறும்பு எடுக்க முயற்சி பண்ணுச்சு. அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தானா. தன்னை விட அளவில் பெரிய அந்த சாதத்தை அதனால நகர்த்த கூட முடியலையா. ஆனாலும் அது தன் முயற்சியை கைவிடவில்லை. 1 2 3 முறையும் தடுமாறி கீழே தான் விழுந்துச்சு. ஆனாலும் அது முயற்சியை கைவிடவில்லை. 4வது முறையா முயற்சி பண்ணுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா அதை நகர்த்தி அதோட பொந்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இத கவனிச்ச மனோஜுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு சின்ன எறும்பு தனக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்ததுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் உடனே அந்த வானவில் டிராயிங்க பார்த்தான். இந்த ஒரு கோடு சரியா வரலைன்னு நான் விட்டுட்டேன். ஆனா அந்த குட்டி எறும்பு விடலையே. அவன் மெதுவா பென்சிலை எடுத்தான். அந்த வானவில்ல மீண்டும் வரைய தொடங்கினான். தவறான கோட்டை அழிச்சிட்டு மீண்டும் புதுசா வரைஞ்சான். முடிவில் ஒரு அழகான வானவில்லையே வரைஞ்சி பெயிண்ட் செஞ்சு முடிச்சான். அதை கண்ட அவங்க அம்மா, வாவ் மனோஜே, சமாடா, சூப்பர்டா செல்லக்குட்டி, இத முடிக்காம விட மாட்டேன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜின் முகத்தில் புன்னகை. அவனுக்கு தெரியும், வாழ்க்கையில் எறும்பு மாதிரி முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று. இந்த கதையோட மாரல் என்னன்னு பாப்போமா? ஒரு சின்ன தவறு வந்துச்சுனாவே அந்த செயலை அதோட விட்டுறாதீங்க. நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த செயலை நீங்க சக்சஸா செய்ய முடியும். இதுதான் இதோட மாரல். ஹாய் குட்டீஸ், நீங்களும் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் தெளிவா கடைசி வரை முயன்று பாருங்க. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். முயலும் ஆமையும் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல முயல் ஜெயிச்சுதா ஆமை ஜெயிச்சுதா? நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும், முயலாம தான் ஜெயிக்காது. புரிஞ்சுதா? ஸோ முயற்சி செய்யுங்க, எல்லாத்துலேயும் சக்ஸஸாக ஆகுங்க. வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வேறு கதையில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு மோட்டிவாக இருந்தால் இதுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் மோட்டிவாக இருக்கும். பாய் செல்லக்குட்டீஸ்.